அழகா இருக்க. அம்மா அப்பாவை விட்டு முதல் முறையா பிரிஞ்சு வந்திருக்கல? ஆமா அத்தை, ஒரு நாள் கூட அவங்கள பிரிஞ்சு நான் இருந்ததில்ல அத்தை. ஆனா வெண்ணிலா, நீ இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு மகமா. எதுவானாலும் நீ இங்க தனியா இல்ல, நான் உன் கூட தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கணும். அத்தை, வெண்ணிலா, இந்தா. நீங்க 2 பேரும் சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். வா வா. உள்ள போய் எப்படி நடந்துக்கணும் தெரியும்ல. முதலிரவு அன்னைக்கு எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். சரி சரி, வெக்கப்படாத. நீயும் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே முதலிரவு தான். மறந்துடாத. போ. பால் எடுக்கட்டுமா? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரிங்க, இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த சூழ்நிலையில அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு கூட கேட்காம நான் தாலி கட்டிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லைங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நான் அதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேணா நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனால் இந்த ரூமுக்குள்ள வந்துட்டா நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எந்த விதத்துலையும் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேங்க. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்களும் நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என்னை ஏற்றுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அது காதலாக மாறினா சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஏய், என்ன பண்ற? வெண்ணிலா, என்ன வெக்கமா இருக்கா? கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா எப்படி? கண்ணை திறந்து பாரு. இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன பாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீ என்ன ஏன் ஏமாத்தன?
சொல்லு வெண்ணிலா, என்னை ஏன் ஏமாத்துன? என்னங்க கேக்குறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. புரியல? என்னை ஏன் நம்ப வச்சு ஏமாத்துன? அவ பேரு சாரா. அவளைதான் நான் உயிர் பேரா லவ் பண்றேன். அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சோ நீங்க தான் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். வருண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு பரிபூர்ண சம்மதமா? வருண கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிவானதும் ஆரம்பத்திலேயே ஒரு நாள் வந்து விளையாட்டா சொன்னீங்களே, அதுவா? எது விளையாட்டா சொன்னானா? ஏய், அதுக்கப்புறம் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, எப்படியாவது நிறுத்துன்னு. பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி நடு ராத்திரியில உன் வீட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு வந்து உன்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு கோவில்ல நலங்கு நடக்கும்போது வந்து சொன்னேன். போன்ல பல தடவை சொன்னேன், மண்டபத்தில் வச்சு சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் சரி நிறுத்திடுறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏமாத்தினியடி. இதே ரூம்ல நான் சாராவை முதல்ல பார்த்தது, அவளை லவ் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்லும் போது சரிங்கன்னு சொன்னியே, அதையும் இல்லைன்னு சொல்ல போறியா? பந்தக்கால் கீழே விழுந்தப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது காம்பவுண்டுக்கு வெளியே தான் என் சாரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கோவில்ல சாராவை கூட்டிட்டு வந்துதான் உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னேன். நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம். லவ் பண்றாரா? என்னதானே? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்களே சாராட்ட சொல்லிடுங்க. வருண் சொல்ற மாதிரி தான் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ண உயிருக்கு உயிராக லவ் பண்றேன். முதல்ல அவளை ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றப்பதான் பார்த்தேன்.